எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. இத்தனை நாள் தன் தங்கை அவள் கணவனோடு சந்தோஷமாக தான் இருக்கிறாள் என்று நினைத்து கொண்டு இருந்தேன். ஆனால் இவள் இன்று இப்படி செய்ததை நினைத்து கொஞ்சம் அதிர்ச்சி, ஆனாலும் இயல்பு நிலையை புரிந்து கொண்டேன். 2 நாட்கள் இருவரும் முகத்தை கூட பார்த்து கொள்ளவில்லை. அதற்கு அடுத்த நாள் சாயங்காலம் வேலை முடித்து வந்தவளிடம் பேச காத்து இருந்தாள் நளினி. மகனுக்கு சாப்பிட கொடுத்துவிட்டு டிவி பார்க்க வைத்துவிட்டு நாங்கள் பேசத் துவங்கினோம். நளினி, ராதிகா அக்கா, நீ என்ன எப்படி நினைக்குறன்னு எனக்கு புரியுது. ஆனா எனக்கு இதை தவிர வேறு வழி தெரியல. இதுல இருந்து வெளியே வர முடியல. முதல்ல அவன் யாரு? நான் அவனை ஊருல எங்கேயோ பார்த்துருக்கேனே. நளினி, நான் 12 படிக்கிறப்போ லவ் லெட்டர் வச்சு அப்பா கிட்ட மாட்டுனேன், ஞாபகம் இருக்கா? ஆமா, அந்த பையன். ஆமா, இப்போ தான் ஞாபகம் வருது. நளினி, அவன்தான். என்னால அவனை மறக்க முடியல அக்கா. அப்போ அவனையே கல்யாணம் பண்ண வேண்டியதானே? ஏன் விக்ரமை கல்யாணம் பண்ண சம்மதிச்ச? நளினி, நான் அம்மா கிட்ட வேணாம்னு தான் சொன்னேன். பையன் செட்டில் ஆயிருக்கான். அது இதுன்னு ஆசை காமிச்சு அம்மா தான் சம்மதிக்க வச்சா. சரி, அப்புறம் இவன் எப்படி இங்க? நளினி, அது என்ன இழுக்குற சொல்லு. நளினி, நாதான் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி விக்ரம் கிட்ட சொல்லி போன வருஷம் வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ண சொன்னேன். விக்ரம் கம்பெனில தான் வேலை பாக்குறான். அடிப்பாவி, எப்படி உன்னால இப்படி பண்ண முடியுது? மனசாட்சி இல்லையா உனக்கு? நளினி, சும்மா இரு. நானே அடிக்கடி குற்ற உணர்ச்சில இருக்கேன், நீ வேற. அப்புறம் உன்ன கொஞ்சனுமா என்ன? நளினி, நான் ஒன்னும் அவனை பரிந்துரைச்ச நேரம் அவனோட இப்படி இல்ல, சரியா? அப்போ ஃப்ரெண்டாதான் இருந்தோம். இப்போ கொஞ்ச நாள் முன்னால தான் ஒரு நாள் என்ன எவளோ மிஸ் பண்ணுறான்னு சொன்னப்போ எனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்து இப்படி ஆயிடுச்சு. எல்லாம் அந்த நாயை செருப்பால அடிக்கணும். வேலை வாங்கி கொடுத்தவன் வீட்டிலேயே வாய் வைக்குறானே, நல்லா இருப்பானா? நளினி, நீ சும்மா இரு. நானே இதை எப்படி நிறுத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதன் பின்னர் அவளுக்கு புத்திமதி சொல்ல சரி என்று தலையை ஆட்டியவள் மறுபடியும் அதை தொடர்வது போலையே தோன்றியது. சொல்லாமல் கொள்ளாமல் காணாமல் போவதும், விக்ரம் வீட்டில் இல்லாத நேரம் கதவை சாற்றிக் கொண்டு போன் பேசுவதுமாக இருக்க எனக்கு அவனை நினைத்தால் பாவமாக இருந்தது. மறுபுறம் அவன் மேல் ஆசையும் அதிகரிக்க துவங்கியது. அடிக்கடி அவனை சைடு அடிக்க துவங்கினேன். ஹாலில் இருந்தபடி ஓரக்கண்ணால் அவன் சமையல் அறையில் நிற்பதை பார்ப்பேன். அவனுக்கு கட்டுமஸ்தான உடல். வீட்டில் ஸ்லீவ்லெஸ் பனியன் போட்டால் ஆர்ம்ஸ் இறுக்கமாக தெரியும். அதை பார்த்து ரசித்த எனக்கு அன்றை இரவு அது பாத்ரூமிலுதவியாக இருக்கும். அது எனக்கு பிடித்தும் போனது. தக்க சமயம் அமையாதா? அவனோடு படுக்க வாய்ப்பு வாய்க்காதா என்று ஏங்க துவங்கினேன். என்னை விட அவன் வயதில் சின்னவன் தான். அது நடந்தால் அது ஒரு முறை தவறிய உறவாகவும் இருக்கும். மேலும் என்னை நம்பி இங்கே அனுப்பிய என் கணவனுக்கு செய்யும் துரோகம் ஆகவும் அது இருக்கும். இத்தனை விஷயங்கள் இருந்தும் அதை என் மனம் யோசித்தும் என்னால் அவனோடு கூடும் எண்ணத்தை நீர்த்துப்போக செய்ய முடியவில்லை. அப்படி தன் சித்து வேலைகளை காட்டத் துவங்கினேன். அன்று ஒருநாள் சனிக்கிழமை காலை அவன் மட்டும் ஹாலில் அமர்ந்து போனை பார்த்து கொண்டு இருந்தான். அறையில் இருந்து வெளியே வந்தவள் அவன் இருப்பதை கவனித்து நேரே சென்று காப்பி போட்டுக்கொண்டு அவன் அருகே வந்து அமர்ந்தேன். வந்து அமைவதை பார்த்த அவன், விக்ரம், ஹாய் ராதிகா அக்கா. ஹாய்ப்பா, என்ன சீக்கிரம் முழிச்சுட்டீங்களா? விக்ரம், ஆமா, கொஞ்சம் சீக்கிரம் முழிப்பு வந்துருச்சு. குட்டி எங்க, தூங்குறானா? ஆமாம்பா, தூங்குறான், லீவு தானே, தூங்கட்டும். விக்ரம், சரிதான். உங்களுக்கு வேலை எல்லாம் எப்படி போகுது? பரவாயில்லை. கொஞ்சம் நிறைய கிளாஸ் எடுக்க வேண்டியது இருக்கு. ஆனா எதிர்பார்த்தது தான்.
விக்ரம் மௌம். லீவு நாளுல அப்படியே எங்கேயாவது ரிலாக்ஸ் பண்ண போயிட்டு வர வேண்டியதுதானே. நான் எங்க போறது? அவர் இருந்தா கொஞ்சம் ஜாலியா இருக்கும். இல்லாம கொஞ்சம் ஏக்கமாதான் இருக்கு. விக்ரம், நீங்க சொல்லுங்க எங்க போகணும்னு நான் கூட்டிட்டு போறேன். நான் இல்லப்பா வேணாம். என்னதான் இருந்தாலும் அவரு மாதிரி முடியாது தானே. நான் பேசுவது அவனுக்கு கொஞ்சம் முன்னுக்கு பின்னாக இருக்க. ஏன் இப்படி பேசுகிறாள் என்று புரியாமல் இருந்தான். ஆனால் நான் வலிந்து வலிந்து பேசுவது அவனுக்கு புரிந்தது. ஆனால் அவனுக்கு அந்நேரம் அதற்கு எப்படி எதிர்வினை ஆற்றுவது என்று தெரியவில்லை. அமைதியாக இருக்க என் நக்கல் பேச்சும் வழியும் தோரணையும் தொடர, சோபாவில் பின்னே சாய்ந்து அமர்ந்து என் தரிசனத்தை காட்டினேன். விக்ரம் அதை லேசாக சைடு பக்கமாக பார்த்து விட்டு போனை நோண்ட துவங்கினான். அந்நேரம் ரூமுக்குள் இருந்து என் தங்கை எழுந்து வந்தாள். சில நொடிகள் அவள் அக்கா தன் கணவனோடு வழித்து கொண்டு இருப்பதை பார்த்த அவள் அங்கே வந்து அமர்ந்தாள். நாங்கள் பேசிக்கொண்டு இருக்க கொஞ்ச நேரம் கழித்து விக்ரம் அங்கே இருந்து கிளம்பினான். நளினி, அக்கா, நீ நான் வரதுக்கு முன்னால என்ன பண்ணிட்டு இருந்த? நான் என்ன பண்ணுனேன்? உன் புருஷன் கூட பேசிட்டு இருந்தேன். நளினி, நீ எப்படி பேசிட்டு இருந்தன்னு பார்த்தேன். உனக்கே அது தப்பா தோணல? அவன் முன்னால இப்படி தான் சாஞ்சு உட்கார்ந்து நெஞ்சை தூக்கி காமிச்சுட்டு இருப்பியா? நான் ஏண்டி கண்டவனை கூப்பிட்டு வீட்டுக்குள்ள வச்சு நீ காட்டுவ? நான் இவன்கிட்ட காட்டக்கூடாதா? நளினி, என்ன பேசுற நீ? என்னை பிளாக்மெயில் பண்றியா? இது ஒண்ணுக்கு பிளாக்மெயில் எல்லாம் இல்லை நளினி. எனக்கும் ஆசை இருக்கு, என் புருஷன் பக்கத்துல இல்ல. அதுவரை நான் உன் புருஷன் கூட இருக்கேன். நளினி, எழில் என்ன பேசுற? நீ எப்படி அவன் கூட? அதெல்லாம் நான் பாத்துக்குறேன். உன்கிட்ட நான் சம்மதம் எல்லாம் கேட்கல. நான் பண்ண போறேன்னு சொல்றேன், அவ்வளோதான் என்று நான் எழுந்து கிளம்பினேன். ரூமுக்குள் சென்று நான் கதவை சாற்றிக்கொள்ள, நளினிக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவளுக்கு வேறு வழியும் இல்லை. தன் வினை தன்னையே சுடும் என்று அவள் எதிர்பார்த்திருக்கவில்லை. அவள் ரூமுக்குள் செல்ல அங்கே அவன் குளித்து விட்டு பாத்ரூம் உள்ளே இருந்து வந்தான். இவனுக்கு துரோகம் செய்ததற்கு நமக்கு இது தேவைத்தான் என்று தன்னை நொந்து கொண்டு பாத்ரூம் உள்ளே சென்றாள். அதற்கு பின்னர் என் செயல்கள் எல்லாம் அவனை கட்டிலுக்கு வீழ்த்தும் செயல்களாகவே இருந்தது. தன்னுடைய கண் முன்னேயே தன் கணவனை அவள் அக்கா கவிழ்க்க எல்லாவற்றையும் செய்ய தடுக்க வழியின்றி தவித்தாள். அப்படி ஒரு நாள் அவள் பார்க்க வேலை விட்டு வந்து வீட்டில் அமர்ந்து அவனோடு பேசிக்கொண்டு இருந்தேன். அதை பார்க்க நளினிக்கே ஒரு மாதிரியாக இருந்தது. அந்த சிகப்பு நிற சேலையில் கூந்தலை ஒரு பக்கமாக போட்டு அழகை காட்டிக்கொண்டு சாய்ந்து இருந்தேன். நளினிக்கு சின்ன வயதில் இருந்தே என் மேல் ஒரு வன்மம் உண்டு. என்னை எல்லோரும் அழகு அப்படி இப்படி என்று பேசி புகழ, இவள் அதனால் கடுப்பான நாட்கள் பல. இவன் அங்கே நான் இப்படி காட்டிக்கொண்டு இருந்தும் அமைதியாக இருக்கிறான் என்றால் ஆம்பளைக்கு ஆசை இல்லாமலா இருக்கும் என்று நளினி என்ன. அன்று இரவு சமையல் அறையில் நளினி சமைத்து கொண்டு இருக்க உதவி செய்வது போல சென்று பேசினேன். நளினி, இந்த வாரம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? நளினி, மவும் சொல்லு. நானும் இத்தனை நாள் தாக்கு புடிச்சு பார்த்துட்டேன், முடியல. இந்த வாரம் சனிக்கிழமை தம்பிய கூட்டிட்டு வெளியே போயிட்டு வரியா? நளினி, ஏன் புரியல என்று சொல்ல அவளுக்கு அப்போது தான் புரிந்தது. அவள் அக்கா ஏன் அவளை வெளியே செல்ல சொல்கிறாள் என்று. அவளை பார்க்க திரும்ப, ப்ளீஸ், உனக்காக நான் அமைதியா இருக்கேன் தானே. எனக்காக ப்ளீஸ் ப்ளீஸ். நளினி, என்ன பேசுற அக்கா? தெரிஞ்சே நான் எப்படி இதை பண்ணுவேன்? ப்ளீஸ் என் செல்லம் தானே நீ என்று அவளிடம் கெஞ்சினேன். வேறு வழியின்றி அரைகுறை மனதோடு அவளை தலையாட்ட வைத்தேன். சனிக்கிழமையும் வர காலை 11 மணிக்கு நளினி என் பையனை கூட்டிக்கொண்டு வெளியே கிளம்பினாள். நான் ஒரு நல்ல சில்க் நைட்டி ஒன்றை போட்டுக்கொண்டு அவள் வெளியே சென்ற சில நிமிடங்களில் வெளியே வந்தேன். நல்ல ரோஸ் நிற நைட்டி.
அதை போட்டுக்கொண்டு அங்கும் இங்கும் நடந்தேன். அவன் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே நடக்க. அது அவன் கண்ணிலும் பட்டது. பின்னர் அவன் முன்னே இருந்த ரிமோட் எடுப்பது போல அவன் முன்னே குனிய, என்ன இவள் இப்படி காட்டுறாளே என்று நினைத்த அவன் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்தான். அவன் ஒன்று அவிழ்த்து போட்டு வந்தால் படுக்க மாட்டேன் என்று சொல்லும் உத்தமன் அல்ல. ஆனாலும் இதை எப்படி துவங்குவது என்று தெரியவில்லை. மேலும் நான் அதற்கு தான் சிக்னல் கொடுக்கிறாளா இல்ல வேறு ஏதும் உள்ளதா என்று தெரியாமல் இருக்க, அவன் இடது பக்கம் சென்று அமர்ந்தேன். தோசை கல்லில் சூடான நேரம். தண்ணீரை தெளித்தால் சல்லென்று சிதறுவது போல அவன் உடல் சூடானது. அழகு கண்களை பறித்தது. என் வலது கையை சோபாவின் கைப்பிடியில் வைத்து தலையை அந்த பக்கம் சாய்த்தபடி உடலை லேசாக வளைத்து படுத்து இருந்தேன். நான், என்னப்பா ரொம்ப புழுக்கமா இருக்குல்ல என்றபடி நைட்டியின் மேல் இருந்த 2 பட்டன்களை அவிழ்த்து விட்டேன். அவன் அடக்கிக் கொண்டு இருந்தான். இவனுக்கு பொறுக்க முடியவில்லை. அவன் நெளிந்தும் சுருண்டும் அமர்வதை பார்த்த எனக்கு அவன் தயார் ஆனதை உணர்ந்தேன். புன்னகைத்தபடி எழுந்தேன். அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு நேரே அறைக்குள் சென்றேன். சில நிமிடம் கழிய வெளியே வந்தேன். ஆனால் இம்முறை அவள் துண்டு மட்டுமே இருந்தது. கூந்தலை கொண்டை இட்டு இருந்தேன். டிவியை மறைத்து அவன் முன்னே வந்து நின்றேன். கொண்டையை அவிழ்த்து விட்டு கூந்தலை அசைத்து கலைத்தேன். கூந்தல் இருபுறமும் விரிந்து சிதற, அவன் கண் முன்னே ஒரு தேவதை போல அவன் ஆசைகளை தூண்டியவாறு நான் நிற்க